நம்மளை ஆட்சி செஞ்சு 3வது வீரவாள தேவர் வந்து மதுரையில வந்து முகலாயர் எதிர்த்து சண்டை போடும்போது அவர் சமாதானம் பேசுவோம்னு சொல்லி ஒரு சதி செய்து அவரை வந்து கொன்று விட்டார்கள். அதன் பிறகு 4வது வல்லாளதேவன் தன்னுடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு தன்னுடைய மக்களை கூட்டிக்கிட்டு பல பகுதிகளுக்கும் மேலூர் பகுதி நம்ம வளர்வல் பகுதி எல்லா பக்கமும் வந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். காலையிலிருந்து தொடர்ச்சியா பல வன்னியர்குல சத்திரிய சமூகத்தை சார்ந்த சொந்தங்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பேசின ஒரு காணொலியை எடுத்து அனுப்பி இதற்காக நீங்கள் வரலாற்று ரீதியாக பதில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டிருந்தாங்க. நாமும் அந்த காணொலியை பார்த்தோம். ஒரு ஊரை சார்ந்த பெரியவர்கள் வந்து பேசியிருக்காங்க. திரௌபதி 2ஆம் பாகத்துடைய கதைக்களம் வந்து எங்கள் முன்னோரை பற்றியது, அதை தவறாக வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த திரைப்படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அந்த இடத்துக்கே போகல. படத்தை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேசுகிற இடத்துக்கு நம்ம போகலை. முதல்ல அவங்க சொல்லப்படுற வரலாறு உண்மையா, அதை தாண்டி உண்மையாகவே 3ஆம் வீர வல்லால மகாராஜர் யாருன்றதை நம் மக்களும் புரிஞ்சுக்கணும். இதை பார்க்குற பொது சமூகத்தை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ளணும். முதல்ல வல்லாலப்பட்டி அந்த ஊரை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வல்லால மகாராஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை முன்னோர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஆதாரம், அதற்கான கல்வெட்டுகள், அதற்கான சில விஷயங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு கொடுங்க. வழக்கு கொடுத்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னோரை வந்து இப்படியாப்பட்ட வேலையை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். நாம் என்ன கேள்வி கேட்குறோன்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து தான் அந்த ஊரை சார்ந்த அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வல்லால மகாராஜனை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பம் முதலே நாம் அந்த விஷயத்தை எதிர்த்து நம்மளுடைய சேனலில் கூட காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம். நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, 700 வருடங்களாக திருவண்ணாமலை மண்ணில் திருவண்ணாமலை பகுதியை சார்ந்த பள்ளிக்கொண்டம்பட்டு மற்றும் சம்பந்தனூர் பகுதியை சார்ந்த வன்னியர்கள் தான் வீர வல்லால மகாராஜனுக்கு வந்து திதி கொடுத்துட்டு வராங்க. அதாவது மீச சிரைச்சி முடியை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடித்து வீர வல்லால மகாராஜுடைய வாரிசுகள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு திதி காரியத்தை பண்ணிட்டு வராங்க. அந்த வல்லாலப்பட்டி பகுதியை சார்ந்த அந்த மக்கள் எத்தனை வருடங்களாக வீர வல்லால மகாராஜனுக்கு வந்து திதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதை தாண்டி வீர வல்லால மகாராஜனுக்கு வந்து மனைவிகள் இருந்தாங்க, மகன் கிடையாது. முதல்ல அந்த ஒரு வரலாற்று செய்தியே அவர்களுக்கு தெரியல. அதில் ஒரு பெரியவர் பேசுகிறாரு, 4ஆம் வீர வல்லால மகாராஜர் வந்து எங்களுக்கு சில வரலாறுகளை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வரலாற்றில் 4ஆம் வீர வல்லால மகாராஜன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. இல்லாத ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் ஊருக்கு வந்தார், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே குடியமர்த்தினார், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இவங்க தான் முன்னோர் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்கள். இதை சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா படித்தவர்களுக்கு உங்கள் ஊரில் யாருமே கிடையாதா, அதை வந்து உண்மை பொய்யா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வெரிஃபிகேஷனே பண்ண மாட்டீங்களா? வரலாற்றில் சொல்லப்படாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னனை பற்றி நம்ம சொல்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. 4ஆம் வீர வல்லால மகாராஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனைவு கதையில் மட்டும்தான் பாண்டிமாதேவின்னு ஒரு புனைவு கதை, அந்த புனைவு கதையில் மட்டும்தான் அவர் இருப்பாங்க. வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிடையவே கிடையாது. ஏன்னா 3ஆம் வீர வல்லால மகாராஜனுடைய மகனாக அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. 3ஆம் வீர வல்லால மகாராஜனுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் சிவபெருமான். புரியுதுங்களா? எந்த மனுஷனும் கிடையாது. அதுவும் சில வினாடிகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீர வல்லால மகாராஜருடைய அரசியோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்பார். இதுதான் வரலாறு. திருவண்ணாமலையோடைய ஸ்தல புராணம் சொல்கிற வரலாறு. அண்ணாமலையார் 700 வருஷமாக தன்னுடைய தகப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்டம்பட்டு கௌதம நதிக்கரையில் திதி கொடுக்குறாரு. திதி கொடுக்கும்போது பங்காளிகளாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அண்ணாமலையாரோட அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா திதி கொடுக்குறாரோ, திதி கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரோ, அப்படி வன்னியர்கள் வந்து திதி கொடுத்து மீச சரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் வன்னியர்கள் 700 வருஷமா. யாருக்கு? தான் சொந்த பங்காளிக்கு, வீர வல்லால மகாராஜனுக்கு. 700 வருஷமா உட்காந்துக்கிட்டு திதி கொடுத்துக்கிட்டு மீச சரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள் சமூகம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டு வீர வல்லால மகாராஜ் எங்களுடைய வம்சம் அப்படின்னு சொல்றீங்க. சிரிப்பா இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சிரிப்பா இல்லைங்களா?
இதை பற்றி வந்து புரிதெல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியலையா? ஒரு வரலாற்றில் நீங்கள் கையை வைக்கிறீங்க அப்படின்னா அதோடைய பின்புலம் என்னென்னு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சமூகத்தை சார்ந்த யார் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எந்த கோபமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் கேட்குறேன், நான் என்னது இது சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ பெரிய முட்டாள் சமூகமாக வந்து நீங்கள் இருக்கீங்களா? உங்களை முட்டாள்களாக வந்து நினைச்சு உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை பயன்படுத்திக்கிறாங்களான்றது நீங்கள் யோசிக்கணும். 700 வருஷமா அண்ணாமலையார் திதி கொடுக்குறாரு வீர வல்லால மகாராஜருக்கு மகனாக. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் சொல்லப்படனா 4ஆம் வீர வல்லாளன் அப்படின்னு சொல்லணும்னா அது அண்ணாமலையாரை தான் சொல்லணும். ஆனால் அவர் தான் பையன். அவர் வந்தார வந்து உங்கள் ஊருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வந்து உங்களெல்லாம் குடியமர்த்தினார் அண்ணாமலையார் சிவபெருமானு. வல்லால மகாராஜனே வந்து சில நொடிகள் தான் வந்து சிவபெருமான அண்ணாமலையாரை பார்த்ததா வரலாறு வந்து சொல்லுது. என்னது இது? என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். வீர வல்லால மகாராஜனுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுட்டு இருக்கிறது அண்ணாமலையார். மாசி மகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் நேராக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போய் பள்ளிகொண்டம்பட்டில் தன்னுடைய தகப்பனுக்கு திதி கொடுப்பாரு. திதி கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறும்போது வீர வல்லால மகாராஜனுக்கு பெண் கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தனூர் வன்னியர்கள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறை செய்வாங்க, சம்பந்தம் கட்டுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு சம்பந்தனூர் அப்படின்ற ஊருக்கு பேரே சம்பந்தனூர் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவங்க தான் சம்பந்தம் கட்டி அண்ணாமலையாரை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வருவாங்க. எங்க? திருவண்ணாமலை கோயிலுக்கு மருமக பிள்ளைய கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து அண்ணாமலையாரை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டுவாங்க. வரலாறு சொல்லுவாங்க அண்ணாமலையார் மட்டும்தான் அரசனாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டுட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வரலாற்றுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கதையை யாருமே பேசுறது கிடையாது. ஆன்மீக ரீதியாக இருக்கிற யாருமே பேசுறது கிடையாது, கிருபானந்த வாரியாரை தவிர. கிருபானந்த வாரியார் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். வல்லால மகாராஜர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். வல்லாள ராஜா வன்னியர் மரபு. நம்மள படையாச்சி கவுண்டர்லாம் சொல்லுவாங்களே அந்த மரபு. அந்த மரபினரெல்லாம் சேர்ந்து சுவாமி வந்து அங்கே அப்பாவுக்கு சார்த்தம் பண்ணி அவங்களாம் பட்டு கட்டிக்கின்னு மேலதாளத்தோடு கோயிலுக்கு இன்னைக்கு நடக்கும். என்னங்க நீங்க கொஞ்சம் கூட வந்து கூச்சமே இல்லாமல் வந்து இப்படியாப்பட்ட பொய்களை நம்பி வந்து இப்படியாப்பட்ட பேட்டிகளை கொடுக்குறீங்க. இதனால உங்கள் சமூகத்தின் மீது வந்து மற்ற சமூகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து தப்பான வந்து ஒரு அபிப்பிராயம் உருவாகும். 700 வருஷமா நாங்க திதி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன் முன்னோருக்கு. என்னங்க நீங்க பண்றீங்க? அண்ணாமலையாருக்கு வந்து சம்பந்தம் கட்டுறது வன்னியர்களுங்க. திருவண்ணாமலை வாங்க, திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற அண்ணாமலையாருடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்குங்க. மாசி மகத்தில் அண்ணாமலையார் பள்ளிகொண்டம்பட்டுக்கு போறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்குங்க. அங்க வல்லால மகாராஜனுக்கு திதி கொடுக்கப்படுதா கொடுக்கப்படலையான்னு தெரிஞ்சுக்குங்க. என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப வந்து காமெடியா இருக்கு வந்து உங்களுடைய விஷயங்களை பார்க்கப்படும் பொழுது. எவ்வளவு வந்து முட்டாள்களாக உங்களை நினைச்சிருந்தா உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு பொய்யான வரலாறு உங்ககிட்ட சொல்லி வந்து அதை நீங்களும் நம்பி வந்து பேசுறீங்க. இதனால வந்து உங்கள் சமூகத்தின் மீதே ஒட்டுமொத்த சமூகத்துக்கு வந்து ஒரு தப்பான வந்து ஒரு அபிப்பிராயம் உருவாகும். நீங்க கோச்சுக்கிட்டாலும் வந்து இதுதான் உண்மை, புரியுதுங்களா? நான் ரொம்ப ரொம்ப வந்து தன்மையோடு எடுத்து சொல்றேன் நான், புரியுதுங்களா? 100 வருடங்களுக்கு முன்னாடி எங்களுடைய முன்னோர்கள் வந்து வீர வல்லால மகாராஜருடைய பேர்ல மடாலயம் கட்டியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? எண்ணற்ற விஷயங்கள் இங்கு திருவண்ணாமலை மண்ணில் இருக்கு. அந்த மாசி மகமும் மறுநாளும் வன்னியர்கள் வச்சதே வந்து திருவண்ணாமலை கோயிலில் சட்டம். அவர்கள் தான் அண்ணாமலையாருக்கு முடிசூட்டுவாங்க. முடிசூட்டி அரசனாக விட்டுட்டு வருவாங்க மருமக பிள்ளைய. சம்பந்தனூர் வன்னியர்கள் கூடவே இருந்து வந்து அண்ணாமலையாருக்கு பங்காளிகளாக வன்னியர்களும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இது வரலாறு. இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அண்ணாமலையார் வந்து வீர வல்லால மகாராஜருக்கு மகனாக பிறந்தாரா இல்லையான்னு முதல்ல அங்கே உட்காந்துட்டு இருக்கிற மக்கள் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறேன். வல்லாலப்பட்டியில் நாங்கள் இருக்கிறோம், வல்லால மகாராஜுடைய முன்னோருன்னு சொல்லிடுறீங்களே, சிலுக்குவார்பட்டியில் இருக்கிறவங்களாம் வந்து சிலுக்கோடியை வந்து வாரிசுகளா? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன மாதிரியான வந்து யோசனை? இதெல்லாம் எனக்கு புரியல. எனக்கு நமக்கு சிரிக்கிறது மட்டும் வந்து எதுவுமே இதுனா திரைப்படத்தோட விஷயத்துக்காக சொல்லலை. இந்த திரைப்படத்தை வைத்து வந்து இவர்கள் பேசும் வந்து விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். நான் புரிதலோடு வந்து செயல்படுங்க, புரியுதுங்களா? வரலாறுன்றது விளையாடுற விஷயம் கிடையாது, கதை பேசுகிற விஷயம் கிடையாது. வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா வீர வல்லால மகாராஜர் வந்து
அக்னிகுல திலகர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறார். அவனுடைய முன்னோர் வந்து பார்த்தீங்கன்னா புலிக்கடிமால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த புலிக்கடிமாலுடைய வம்சாவளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவேல் வேரில் அரசன் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் பெருமான் வந்து வடபால் முனிவனுடைய யாக வேள்வியில பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் பெருமான் வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி புறநானூர்ல பாடி இருக்கிறாரு. இது வரலாறுங்க. ஒய்சால மண் வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்பில இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்நாடகத்தில் ஹெம்பில. முதல்ல உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு உங்களுக்குமே சம்பந்தம் கிடையாது. நீங்க பேசிட்டு இருக்க உங்களுக்கு திருவண்ணாமலையில இத்தனை 700 வருஷமா எங்க போனீங்க? நீங்க தான் வாரிசுகள். அப்படின்னா வல்லால மகாராஜனுக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் மீச சரிச்சிருக்கணும். புரியுதுங்களா? நீங்க தான் திதி கொடுத்துருக்கணும். நீங்க தான் அவருக்கு சம்பந்தம் கட்டி இருக்கணும். யாருக்கு? அண்ணாமலையாருக்கு. இது ஏன் வன்னியர்கள் பண்றோம்? ஏன் 700 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம்? முட்டாளா நாங்களா? ஒரு வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு வேலை செய்யறது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். புரியுதுங்களா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை பேசி ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டுக்காதீங்க. அது நல்லதில்லை. எந்த சமூகத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எந்த காலத்திலையும் எந்த பிரச்சனையும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் வன்னியர்களுடைய வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா திருடன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்டு ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு மாட்டிக்கிட்டு அசிங்கப்படாதீங்க. அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். புரியுதுங்களா? என்னதை நாம் சொல்கிறது? இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகள் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். அடுத்த தலைமுறைக்கு சொல்லணுன்றத ஒவ்வொரு வன்னியர்களும் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கெல்லாம் பாடம். நம்ம எந்த அளவுக்கு வரலாறு தெள்ள தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடம். புரியுதுங்களா? ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுங்க. நல்ல விஷயத்துக்காக செயல்படுங்க. எந்த சமூகத்தோடு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோபமோ விஷயமோ கிடையாது. தப்பான வரலாறுகளை யாரும் பேசாதீங்க. வன்னியர்கள் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சமூகத்துடைய மன்னர்களை நாங்கள் கொண்டாடவே மாட்டோம். எங்களுடைய ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ரத்தம். எங்களுக்கு மானம் ரோஷம் அதிகம். சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். புரியுதுங்களா? அடுத்தவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனாக எந்த காலத்திலையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். நன்றி, வணக்கம்.